Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவலர் சீருடை அணிந்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார். செங்கண்டிபுதூர் பகுதியில் காவலர் சீருடையில் நேம் பேட்ஜ் இல்லாமல் காலில் செருப்புடன் காவலர் ஒருவர் வாகனங்களை நிறுத்தி வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வரும் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. விசாரணையில் அவரது பெயர் ராதாகிருஷ்ணன் என்பதும் கோவை மாவட்டத்தில் காவலராக பணியாற்றி வந்த அவர் முறைகேடுகளில் ஈடுபட்டதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதும் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை செயலற்று கிடப்பதாலேயே துணிகரமாக இதுபோன்ற குற்ற செயல்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் மல்லிகை பூக்களின் வரத்து அதிகரித்ததால் பூக்களின் விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மதுரை பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் மல்லிகை பூக்களின் விளைச்சல் அதிகரித்தது. இந்த நிலையில் திருமங்கலம் சந்தைக்கு மல்லிகை பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் மல்லிகை பூக்களின் விலை குறைந்து தற்போது 1 கிலோ மல்லிகைப்பூ வெறும் 250 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் விலை குறைந்தும் பூக்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டாததால் நறுமண தொழிற்சாலைகளுக்கு பூக்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் மருத்துவம் படிக்காமல் மருத்துவம் பார்த்த போலி பெண் மருத்துவர் சிக்கினார். நசரத்பேட்டை தியாகி சொக்கலிங்கம் தெரு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் வயிற்று வலிக்காக சிகிச்சை பெற வந்தவருக்கு பெண் மருத்துவர் ஊசி போட முயன்றார். அப்போது அந்த பெண்ணை மருத்துவ அதிகாரிகள் பிடித்து விசாரித்ததில் அப்பெண் நசரத்பேட்டையைச் சேர்ந்த எஸ்தர் என்பதும் அவர் வெறும் 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்ததும் தெரியவந்தது. மாரத்தான் புகழ் அமைச்சரின் துறையில் நடைபெறும் இதுபோன்ற சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் துக்கத்தில் இருக்கும் அமைச்சர் மாசு இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. Taste the Daily.